என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொறுப்பாதங்களை வணங்கி இன்றைக்கு சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் ஜோதிட கலந்துரையாடல் நிகழ்ச்சி வித்தியாசமான சில ஜாதகங்களை போட்டு அதற்கான காரண காரியங்கள் அதற்கான இணைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பொதுவாக பார்க்குறோம். இதில் இன்றைக்கி இங்கே இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். மென்மேலும் ஜோதிடம் நல்லா அவங்க தீர்க்காயுசாக இருக்கணும், குடும்பத்தில் எல்லா சௌகரியமாக அந்த இறைவன் எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, இந்த ஜோதிடம் படிக்கக்கூடிய எல்லோருக்கும் ஜோதிடமும் நல்லா வரணும், ஜோதிடக்கலை சித்திக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாம் ஒரு வித்தியாசமான ஜாதகம் இன்றைக்கி ஏழுமலை சார் கொண்டு வந்திருக்காரு. 27/4/2007 2:45 AM, பிறந்த ஊர் தர்மபுரி. இது ஒரு ஆண் ஜாதகங்களா ஐயா? ஆமாங்க, இது அவங்க பையனோட ஜாதகம் ஐயா. இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் இப்போ சுருக்கமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு குழந்தையுடைய ஜாதகம். இந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் அவங்க அப்பாவுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அப்பாவுக்கு சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கிறது, சில வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வந்திருக்கிறது. அது எந்த மாதிரி சிக்கல்கள் அப்படிங்கிறத நாம் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் அவர் ஒரு வரியில் சொல்லிடுவார், தப்பில்லை. இருந்தாலும் நாம் எப்படி கற்றுக்கிறது இல்லைங்களா? நாம் கொஞ்சம் கற்றுக்கலாம். அதனால் இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இது ஒரு குழந்தையுடைய ஜாதகம். அவங்க அப்பாவை பற்றின கேள்வி. அப்போ அப்பாவை பற்றின கேள்வினாலே நாம் டைரெக்டாக எங்கே போய்டலாம்? நாடியில் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் தான் அப்பா. நாடியை பொறுத்தமட்டில் சூரியன் இல்லாமல் தகப்பனாரை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆனால் நம்ம பாவா தியரியில் பொறுத்த மட்டும் லக்னத்திலிருந்து 9ஆம் வீட்டை வைத்து கொண்டு தகப்பனாரின் நிலையை பற்றி நம்மால் பேச முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தன்மை. இப்போ இந்த மாதிரி அப்போ நம்ம நாடியில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பா எப்படி இருக்கார்? நாடியில் பார்த்தா என்ன தெரியுது? சூரியன் உச்சமாக இருக்கார், சித்திரை மாதம் குழந்தை பிறந்திருக்காங்க. இதில் இன்னொரு ரகசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே சித்திரை மாதம் சித்திரையப்பன் தெருவிலே அப்படிங்கிற ஒரு பழமொழி அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே வரேன். இது கேரளாவில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சித்திரை மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு அப்பாவுடைய கொடுப்பினை, அப்பா இருந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறது, அப்பா இல்லாமல் போயிடுறது, இளம் வயதிலே தவறி விடுகிறது, இதுபோல் நிறைய சிரமங்களை நம்மளால் அதில் பார்க்க முடியுது. இதில் இந்த சித்திரை மாதம் பர்டிகுலராக அதில் ஒரு சில நான் ஜாதகங்களை பார்த்து நான் கேட்டதுண்டு. சித்திரை மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டால், பேஷாக இருக்கார், நல்லா இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து பேரனும் பெரியலாகிட்டான், அப்பா இருக்கார். அதே சித்திரை மாதம்தான். இது எப்படி அப்படிங்கிறது என்னால் அனலைஸ் பண்ண முடியாத சில சிக்கல்களும் இதில் இருக்குது. இதில் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதான். ஏன்னா நமக்கு அதை இன்னும் பிடிபடலை, அது சரியா, அதான் ஒத்துக்கணும். அதனால் இப்படியெல்லாம் இருக்கிறது சார். அப்போ இந்த ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறார்? சூரியன் என்னுடைய லக்கணம் கும்ப லக்கணம். இப்போ நாம் நாடியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கும்ப லக்கணம்னு பேசக்கூடாது. குரு எங்கே இருக்காரோ அதுதான் அவருடைய ஜென்ம லக்கணம்னு எடுத்துக்கணும் அந்த ஜாதகம் இருக்குது. ஏன்னா இது ஆண் ஜாதகம். அப்போ குரு ஜென்மமாக எடுத்துக்கொண்டால் குருவுக்கு 6வது வீட்டில் அந்த சூரியன் அமருகிறார். சூரியன் உச்ச பலத்துடன் இருக்கிறார்.
ரைட்டுல. இந்த குரு நின்ற வீட்டிற்கு 8வது வீடு யாருன்னு பாருங்க. குரு நின்ற வீட்டிலிருந்து என்னன்னீங்கன்னா 8வது வீடு யாருதுங்க ஐயா? ஐயா மிதுனங்க ஐயா. மிதுனம். மிதுனத்துக்கு அதிபதி புதன் தானுங்க ஐயா. 8 மட்டும் பேசக்கூடாது, ஆதிபத்தியம் 2ஐயும் பேசணும். 2ஐயும் பேசணும். அப்போ 2 பேசணும்னா 11 வருங்களா? 8 வந்துடுது, 11. அப்போ 8ம் 11 சேர்ந்து சூரியனுடன் இருக்கிறது. அப்படின்னா இதுல இருந்து நாம சொல்லக்கூடிய பலாபலன் எப்படி இருக்கும், எப்படி சொல்லலாம்? 8ஆம் அதிபதி பொதுவாக இருக்கிறது அவ்வளோ நல்லதுங்களா? நினச்சி பாருங்க. இல்லையா? 8ஆம் அதிபதி இருக்கிறது அவ்வளோ நல்லதா? 8ஆம் அதிபதியுடன் சூரியன் சேர்ந்து இருக்கிறது பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்பாவுக்கு கண்டங்களை, 8ங்கிறது கண்டம் தானே சொல்லாமா? கண்டம்னா மூத்த மகனுக்கு கண்டம் இருக்கும் ஐயா. மூத்த மகனுக்கு கண்டமா இருக்கலாம், அல்லது மூத்த சகோதரருக்கும் கண்டமா இருக்கலாம். இப்படி எடுத்துக்கலாமா? அப்போ அப்பாவுக்கு கண்டம்ங்கிறது ரைட்டு. இப்ப எப்படி அந்த அப்பாவுக்கு கண்டங்கிறது ரைட்டு, இப்ப ஏன் அது ஆக்டிவேட் ஆச்சு? எப்படி ஆக்டிவேட் ஆச்சு இங்க? அதான் கேள்வி. கோச்சாரமும் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோச்சாரமும் இதுல வந்துட்டு 3வது கட்டத்தை பாருங்க, கோச்சாரம் வரும். அந்த கோச்சாரத்தை வைங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஏன்னா இதுல நான் மட்டும் பேசுனா நல்லா இருக்காது. 11 கேது. யாருக்கு 11ல? கோச்சாரத்துல அந்த இடம், அதாவது 11வது இடம் சொல்றதுல கேது இருக்கு. கோச்சாரத்துல கேது. கேதுவை எப்படி சொல்றீங்கன்னா, அவருடைய ஜனன ஜாதகத்துல இருக்கின்ற குருவுக்கு 11ல கேது போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ 11ல கேது போறதுக்கும் அப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு என்ன, எப்படி இன்சிடென்ட் தீர்க்கமா நல்லா பேசுங்க. சூரியனுக்கு 6ஆம் இடத்துல கேது போயிட்டு இருக்குங்கய்யா. சூரியனுக்கு 6ஆம் இடத்துல, ஜன ஜாதகத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு 6ஆம் இடத்துல கேது போகுதுங்கய்யா. அது லக்னத்துக்கு 8ஆம் இடமாவும் வருதுங்கய்யா. லக்னத்துக்கு 8ஆம் இடமாவும் வருது. ஆமாங்கய்யா. லக்னத்து பிரகாரம் வந்துட்டீங்க இப்போ. சரி, பரவாயில்ல, தப்பில்லை. சொல்லுங்க. லக்னத்துக்கு 8ஆம் இடமாவும் வருதுங்கய்யா. லக்னத்துக்கு தசா புத்தியும் பாத்தீங்கன்னா அங்க புதன் புத்தி போயிட்டுங்கய்யா. சுக்கிரதசையில சுக்கிரதசையில புதன் புத்தி. ஆமாங்கய்யா. சூரியனுக்கு 2, 7 அங்க வேலை செய்யுதுங்கய்யா. சரிங்க. சுக்கிரதசை புதன் புத்தி 6ஆம் இடம், அந்த சூரியனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனோட புத்தியும் வேலை செய்யுதுங்க. புதனோட புத்தி வேலை செய்யுதுங்கிறீங்க. ஆமாங்கய்யா. சூரியனுக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் வேலை செய்யுது. ரைட்டு, ஓகே ஓகே. இன்னும் மற்றவங்களோட ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லலாம், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். சொல்லுங்க ஐயா. லக்னாதிபதி சனி பகவான் வந்து 3ஆம் பாதிப்பு கொடுக்குங்க ஐயா. சனி பகவான் இருக்காரு. அந்த சனி பகவான் இருக்கிறது அந்த 3ஆம் பகுதியை பார்க்கறதுனாலயும் அவர் தகப்பனாருக்கு பாதிப்பை கொடுக்குங்க ஐயா. தகப்பனாருக்கு ஆமா, விபத்து கண்டம் இதெல்லாம் கொடுக்குற வாய்ப்பு இருக்குங்க ஐயா. இருக்குது இல்லைங்களா? இதுல இன்னொரு ரைட், ஓகே. நீங்க சொல்லிட்டே வாங்க, அடுத்தது நான் கேள்வி உண்டு, நான் கேட்குறேன். வேற என்னங்க இன்னும் சொல்லலாம்? வேற யாரும் சொல்லலாம்? எல்லாரும் சொல்லலாம். ஒன்றும் இல்லைங்களா பலன்னு? யாரும் சொல்லலை. சரி, பரவாயில்லைங்க சார், நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி சார். இதில் இந்த ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக இருக்குது. உச்ச சூரியனுக்கு உண்டான பலன் எங்கே போச்சு? இப்போ நாம் படித்தது என்ன படிச்சுட்டு வந்தோம் ஐயா? அவரோட தகப்பனார் என்ன பண்ணிருக்காருன்னா, இளம் வயசுல இருங்க, நிறைய இப்பவே முடிச்சுட்டா எப்படி?
நாங்களும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? அப்புறம் நீங்கள் சொன்னப்புறம் நீங்கள் சொன்னது தான் எங்கள் மண்டையில் ஓடுது. சரிங்க சரிங்க. நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறோம். உங்களுக்கு சரியாக வந்தால் கடைசியாக சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். சரிங்க. இருங்க, எல்லாரும் சிந்திக்கிட்டோம். சரி, இப்போ அந்த உச்ச சூரியன் எங்கே போச்சு? உச்ச பலத்துக்கான பலம் இங்கே இல்லையே. அப்பாவுக்கு ஆபத்து வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்களே, அந்த ஆபத்து இது இது எப்படி? இது உச்ச கிரகம் நல்லது பண்ணணும், இன்னொன்று உச்ச பலத்துடன் இருக்கும்னு சொல்லுவாங்க. உச்ச பலத்துக்கு எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் அத்தனை தடைகள் இருந்து வெளியே வரும், அத்தனை பிரச்சனைகள் இருந்து வெளியே வருங்கிறது ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்போ இந்த ஜாதகத்தில் சூரியன் உச்சம். அப்போ சூரியன் உச்சம்னா அப்பாவுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் வந்தது? அப்பாவை ஏன் இந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சது? காரணம் என்னங்க ஐயா? குருவுக்கு மறைந்து போறாரு இல்லைங்களா சூரிய பகவான்? குருவுக்கு மறைஞ்சிட்டாரு. மறைவு ஸ்தானத்துக்கு வந்தாரு குருவுக்கு. குருவுக்கு மறைஞ்சதால அந்த உச்ச பலன் எடுபடலைன்றீங்க. பாதிப்பை கொடுக்கக்கூடிய கட்டம். ரெண்டாவது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் அவரு பகையாதிபதியா வராரு. அவர் உச்சம் அடைஞ்சிருந்தாலும் யோகத்தை கொடுக்க மாட்டாரு இல்லைங்களா? அது ஒரு பலன். அது என்னுடைய கருத்து. இல்ல இல்ல, ரைட்டு, கருத்துக்கள் சொல்லணும். நான் கோமதி பேசுறேன். நீ வந்து லக்னத்துக்கு 9ஆம் தந்தையா ஸ்தானாதிபதி சுக்ரன், அதுக்கு 2-7 பாதகம். அந்த 2-7 செவ்வாய் வந்து என்னோட லக்னத்துல இருந்து சுக்கிரனை பாக்குறதுனால அந்த சுக்கிர திசையில இந்த பாதிப்பு நடந்திருக்கலாம் அப்படிங்கிறீங்களா? மறுபடியும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. மறுபடியும் எனக்கு கொஞ்சம் அதுல புரியல. ஹலோ, அம்மா சொல்லுங்கம்மா. அதுக்கு 9க்கு 2-7 பாதகம். அந்த பாதகத்தை வந்து செவ்வாய் பாக்குறதுனால அந்த சுக்கிரன் வண்டி வாகனம் விபத்தை குறிக்கக்கூடிய இடம்னால அந்த மாதிரி பாதிப்புகள் கொடுத்துக்கலாம் நினைக்கிறேன். சரி, இப்ப நீங்க சுக்கிரன்ங்கிறது இந்த இந்த லக்னத்துக்கு ஆதிபத்தியம் என்னென்ன? லக்னத்துக்கு 4-9. அப்புறம் ஏன் 4 எங்க போச்சு? 9 மட்டும் ஏன் அடிபட்டுச்சு? நம்ம 9 தந்தையாஸ்தானத்தை வச்சு பாக்குறதுனால சொல்றேன். இல்லம்மா, அடிபட்டா 2 மில்ல அடிபட்டுருக்குண்ணா. நான் சொல்றது புரியுதுல்ல? ஏன் சாதாரண இப்ப வந்து இப்ப நீங்க எப்படின்னா உங்கள்ட்ட கிளைண்ட் வராங்க, அந்த கிளைண்ட் கேக்குற கேள்வி மாதிரி எடுத்துக்கணும் இதை நீங்க. ரைட்டுங்களா? அவர் என்ன கேக்குறாரு வந்தவரு? சார் 4-9 கூடவன் 4 நல்லா இருக்குது, 9 மட்டும் அடிபட்டு போச்சு ஏன் சாருங்கிறாரு. ஒரு வார்த்தை நம்மளை சிந்திக்க வைக்கிறாரு. என்ன சொல்றது? எல்லாரும் சிந்திச்சாதானே பலன் வரும். ஐயா, லக்னத்துக்கு 3 ராகு இருக்குதால ஐயா? லக்னத்துக்கு 4ஆம் குரு பாக்குறாரு. ராகு வந்து ரிவர்ட்ல 3 இப்படியும் வரலாம் அப்படியே வரலாம்ல 3. அது தொடர்பு வரதால என்ன ஏற்படலாம் ஐயா? இந்த மாதிரி சிக்கல் ஏற்படுங்கிறீங்களா? ஆமா ஐயா. அப்பாவுக்கு கண்டத்தை இந்த மாதிரி கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க? ஆமா. சரி. ஏன்னா கூட செவ்வாய் வேற இருக்கிறாரு. சூரியன் செவ்வாய் 2மே மோசமான கிரகம். ரைட்டு. அதனால இருக்கலாமான்னு ஒரு ஐடியா ஐயா. ரைட். இல்ல பரவாயில்ல, ரைட், சிந்திச்சாதானே. ஓகே. வேற யாருங்க? என்ன திசை போகுது பார்த்துக்கிட்டீங்களா? அதை கூட பாருங்க. சுக்கிர திசை, புதன், புத்தி
சுக்கிர தசை, புதன் புத்தி போயிட்டு இருக்குது இல்லைங்களா? ஆமா ஐயா. சரி, இந்த ஜாதகத்தை பார்த்து அப்பாவுக்கு ஆபத்து இருக்கு, உயிருக்கு கண்டம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா டைரக்டா ஒரு ரூல். என்ன ரூல்? ஐயா சந்திரனுக்கு திரிகோணத்துல கேது இருக்குங்க. சந்திரனுக்கு தெரியும் ஐயா. சந்திரன் ஏன் எடுத்துக்கிட்டீங்க? சந்திரன் ஏன் எடுத்து? சூரியனுக்கு திரிகோணத்துல கேது இருக்கு. சூரியனுக்கு திரிகோணத்துல கேது, அப்படி சொல்லுங்க. ரைட்டு. சூரியனுக்கு திரிகோணத்தில் கேது இருக்கிறது, அதனால் இந்த தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கலாம்ங்கிறார் அவரு ஐயா. ஐயா சூரியனும் கேதோட நட்சத்திரத்துல இருக்காரு. சூரியனும் அஸ்வினி நட்சத்திரத்துல கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்காரு. ஆமாங்க ஐயா. புதன் 6ஆம் அதிபதியும் அஸ்வினி நட்சத்திரத்திலே இருக்காரு. புதன் 6ஆம் அதிபதியும் அஸ்வினி நட்சத்திரத்திலே இருக்காரு. ரைட். 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. கேது பாத்தீங்கன்னா அந்த சூரியனுக்கும் புதனுக்கும் 6ஆம் இடத்துல இன்னைக்கு கோச்சாரத்துல இருக்காங்க. அப்புறம் வந்து ஜனனகால ஜாதகத்திலேயே கேதுவோட சூரியனும் புதனும் இணையறாங்க. சரிங்க. அதனால அவர் மோட்சம் அடைஞ்சிட்டாருங்கிறீங்க. ஆமாங்க, அதிகமா கேதுவோட தொடர்பே வருது. அதிகமா கேதுவோடைய தொடர்பே வருது. ஆமாங்க. கோச்சாரத்துல கேது வந்து சூரியன் நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. டிரான்சிட்லாம் போகுங்க. சரி, சிம்மத்தை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. சிம்மத்தை நோக்கி இப்ப 3 சிம்மத்துல இருந்துங்க சூரியனை பாக்குறாருங்க. இன்னொரு 10 நாள்ல அந்த ஒரு மாசத்துக்கு கேப்லயும் சூரியனுக்கு ஆபத்து நெருங்கி இருக்குங்க ஐயா. இப்போ ஆமாங்க ஐயா, அதாவது அது இறந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது சூரியனோட தொடர்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க ஐயா. திரிகோணத்துல சூரியனோட தொடர்பு இருந்திருக்கலாம். 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்குங்க ஐயா. அப்போ என்ன தொடர்பு அப்படிங்கிறது சரியா தெரியல. நாலு மாசத்துக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்குது. ஆமாங்க ஐயா. நாலு மாசம் முன்னால குரு எப்படி இருந்திருப்பாரு? குரு வக்கரமா தாங்க ஐயா இருந்தார். கரெக்ட். குரு வக்கரமா இருப்பாருங்களா? ஆமாங்க ஐயா. ரைட் ரைட். அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா நீங்க எதை டச் பண்றீங்க அப்படின்னு ஏன்னா டக்குன்னு சொல்லணும் இல்ல. நம்ம வந்தவங்கள்ட்ட நம்மள டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன ஏழமலை சார் ஜாதகத்தை கொடுத்துட்டு கம்முனே உட்காந்துருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, அப்பாவை பத்தி சொல்லுங்கம்பாங்க. அப்பாவை பத்தி அம்மாவை பத்தி எல்லாத்த பத்தி சொல்லுங்க சார். நீங்க வரிசையா சொல்லுங்க, அப்புறம் கடைசியா நான் கேள்வி கேட்கறேன் சார் பார். நமக்கு தலைகால புரியாது. எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறது ஒன்றும் புரியல இல்லையா? இதுல ஒரே ரூல் தான், ஒரு ரூல் தான் இதுல பொருந்தும். வேற எந்த ரூலும் இதுல பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட்டுங்களா? கோச்சாரத்தில் அப்படின்னு நம்புறோம். கோச்சாரத்தை டிபெண்ட் பண்ணி எப்படி நம்ம பலன் சொல்றோம். கோச்சாரத்தில் நாடி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தானே சொல்லிட்டு இருக்கிற பலன்னு. அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த சூரியனுக்கு யாரு பகை? சூரியனுக்கு யாரு பகை? சனி பகை. இல்ல இல்ல, சூரியனுக்கு சனி பகை. ரைட்டு. சூரியனுக்கு ராகு பகை தானே? சூரியனுக்கு ராகு பகைய ரைட்டுங்களா? சந்திரனுக்கு கேது பகை, சூரியனுக்கு ராகு பகை. அந்த சூரியனுக்கும் ராகுக்கும் கோச்சாரத்துல கான்டாக்ட் இருக்கான்னு பாருங்க நீங்க. சூரியன் வரும்போது அங்க மீனத்துல இருக்கக்கூடிய நீங்க சரியா 4 மாசத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டீங்க. அப்ப சூரியனை 4 மாசத்துக்கு பின்னோக்கி கொண்டு போயிடணும். இதுல இருந்து எங்க கொண்டு போவீங்க?
அப்ப விருச்சகத்துக்கு தாங்க ஐயா வரும். கரெக்டா வருதா? ஆமாங்க ஐயா. கோச்சார சூரியனுக்கும் கோச்சார ராகுக்கும் சம்பந்தம் வந்ததுங்களா? வந்துடுங்க ஐயா. அப்ப இங்க சூரியன் 7ஆம் இடத்துல வரும்போது அங்க குரு வக்ரமாயிடுறாரு. எப்படி? இப்போ சூரியனுக்கு 12ல தானே இந்த சம்பவம் வருது. ஆமாங்க ஐயா. இந்த நிகழ்வு எங்க நடக்குது? சூரியனுக்கு 12. எந்த சூரியனுக்கு 12? அவருடைய ஜாதகத்தில் இருக்கின்ற ஜனன ஜாதகத்தில் இருக்கின்ற சூரியனுக்கு 12 மீனம். 12ல கேது. ஆமா. நான் அடிக்கடி என்ன சொல்றேன்னா ஒன்னே ஒண்ணு சார், அந்த 12 சம்பந்தப்படாம அவருக்கு அந்த மாதிரி சிக்கல்லாம் வராது. அப்ப சூரியனுக்கு 12 சம்பந்தப்படுதா இல்லைங்களா? செவ்வாயுடைய குருவுடைய வீடு. ஆமாங்க. செவ்வாய் வீட்டுல சூரியன் இருக்காரு மேஷத்துல. ரைட்டுல? மேஷத்துல இருக்கிற சூரியனுக்கு 12ஆம் வீடு அவரை குருவோட ராகுவோட சூரியன் தோட்டம்ல வராருங்களா? ஆமாங்கய்யா. இந்த ஒரு ரூல் மட்டும்தான் பொருந்தும். விபத்துங்கிறதுக்கு இன்னொரு ரூல் என்னன்னா, நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, எப்பொழுது சூரியன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறதோ விபத்துங்கிறத நீங்க மாத்தவே முடியாது. விபத்து உண்டுன்னு அர்த்தம். ஆமாங்க ஐயா. அப்ப திரிகோணத்துல கூட அப்ப செவ்வாயோட தொடர்பு இருந்திருக்குங்க ஐயா. அப்பதான் அங்க திரிகோணத்துல கோச்சார செவ்வாயும் வந்திருப்பாரு. சனி மேல போயிருப்பாரு. கடகத்துல அந்த சனி மேல அந்த செவ்வாய் போயிருக்கும் பாருங்க. ஆமாங்க ஐயா. அவரு ஜனன ஜாதகத்துல கடகத்துல சனி, அந்த பையன் ஜாதகத்துல அது மேல சனி செவ்வாய் போயிருக்கும். ஆமாங்க ஐயா. ரைட்டுங்களா? செவ்வாய் இருந்துச்சுங்க. ஆமாங்க ஐயா. வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா இதுதான் ரூல். அங்க செவ்வாய் சனினாவே அங்க அதாவது விபத்து அப்படின்னு எடுத்துக்கிறது தான். விபத்து கட்டாயம் உண்டுங்கிறத எடுத்துக்கிறோம். சூரியனுக்கு ஜனனகால அதாவது கோச்சார சூரியனுக்கு 7ல ஜனன சுக்கிரன் இருக்காருங்க. கார்ல தான் ஆக்சிடென்ட். கார் வந்து பிரேக் டவுன் ஆகி அடிச்சதுல ஒரு 4 பேர் அவத்துலயே அந்த மாதிரி ஸ்பாட்லயே இதாயிட்டாங்க. அதுல ஒருத்தர் சந்திரனுக்கு 7ல சரி வரும்போது கூட அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம் இல்லைங்க ஐயா? சந்திரனுக்கு 7 இல்லைங்களா? கோச்சாரத்துல சனி பகவான் இப்ப சந்திரனுக்கு 7ல தான் இருக்காரு. சந்திரனுக்கு 7 நம்ம எடுத்துக்கூடாதுங்க ஐயா. அவர் இன்சிடென்ட் நடந்ததுங்கிறது 4 மாசத்துக்கு முன்னாடி. ஆமா. அப்ப நான் இன்சிடென்ட் 4 மாசத்துக்கு முன்னாடிங்கிறது நீங்க எப்பவுமே வந்து அப்படி எடுத்துக்கூடாது. எதுக்குமே குருவுடைய கான்டாக்ட் வரணும். சூரியனை வந்து இது பண்ணணும் அப்படின்னா ராகுவால மட்டும்தான் முடியும். அப்ப சூரியனுக்கு 1:5 வரும்போது அந்த விபத்து நடந்திருக்கும். சூரியனுக்கு ராகுவுடைய கான்டாக்ட் வரும்போதுதான் அந்த பிரச்சனையே வரும். திரிகோணத்துல வரும்போது அந்த கணக்கு வரும். ஆமா, சரிங்களா? இப்ப இவர் ஜனன ஜாதகத்துல பார்த்தா அப்பாவுக்கு நிச்சயமா கண்டம்ங்கிறது எப்படி சொல்றது? ஐயா, அவரு ஜனகால ஜாதகத்துல சூரியனுக்கு 2-7 தசை நடக்குதுங்க ஐயா. சுக்கிர தசை. 8 புத்தி புதன் புத்தி நடக்குதுங்க ஐயா. 8 புதன் புத்தியும் நடக்குதுங்க. எந்த யாருடைய லக்னத்துக்கு? கும்ப லக்னத்துக்கு. கும்ப லக்னத்துக்கு 8 புதன் புத்தி நடக்குது. அப்ப 9 12ஆம் வீடுன்னா அது எதை சொல்லுவீங்க? 9க்கு 12 8 தான். 8 தாங்க 9க்கு 12. சரியா வருதுங்களா? வருதுங்க. 12 சம்பந்தப்படாம காரியம் நடக்காது. இப்ப 8ஆம் அதிபதி புத்தி நடக்குதுன்னு சொல்லிட்டோம். ஆமாங்க. அந்த 8ஆம் அதிபதி 9க்கு 12 அவரு 12 விரைஸ்தானாதிபதியா வராரு. அந்த புதன் எங்க இருக்காரு? சூரியனோட சேர்ந்தே இருக்காரு. இருக்காருங்க. 2 பேரும் ஒரே நட்சத்திரத்துல இருக்காங்க. கேது நட்சத்திரத்துல 12ஆம் இடத்துல கேதும் இருக்காருங்க. அப்ப ஆபத்துங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கட்டாயம் உண்டு. அப்ப
அப்பாவுக்கு கண்டம் உண்டு, வண்டி வாகனத்தில் விபத்து உண்டு. ஆனா இது அவரா போய் விழுந்ததும் இல்லை, இல்லைங்கய்யா. சிவனேன்னு இருந்தவர் மேல வண்டி இடிக்குது. டீ சாப்பிட்டுட்டு இருந்தவங்க மேலதான் அடிச்சுக்கிறேன். அதை பாருங்க சார், அங்க பாருங்க சார், விபரீதத்தை பாருங்க. டீ சாப்பிட்டுட்டு இருந்தவர் மேல வண்டி மோதுது. ஆனா அதுல கூட்டமா 4 பேர் இறந்துருக்காங்களா அந்த டைம்ல? அது எப்படி சார் இது? அது கூட்டு மரணம் சார். ஆமா சார், கூட்டு மரணம். கூட்டு மரணம் ராகு தொடர்பு இல்லாம கூட்டு மரணங்கள் வருமா? ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. நீங்க ஒண்ணுமில்ல, ட்ரையாங்கல்ல போட்டு பாருங்க. இவர் ஜாதகத்தில் இருக்கிற சனியை கொண்டு போய் கடகத்துல வைங்க, அந்த கடகத்துக்கு மேல செவ்வாய் வைங்க. செவ்வாய் சனி வந்துடுச்சா? ஆமாங்கய்யா. அவர் ஜாதகத்துல கோச்சாரத்துல ராகு இருக்கா மீனத்துல? அது அப்படியே ட்ரையாங்கல்ல போட்டு பாருங்க. செவ்வாய் சனி ராகு 1, 5, 9 வரும் பாருங்க கான்டாக்ட். வருதுங்களா? இதெல்லாம் கூட்டு மரணம் தான். இதெல்லாம் கூட்டு மரணம் தான். ராகு சம்பந்தப்படாம கூட்டு மரணங்கள் நிகழாது சார். கூட்டம் கூடணும்னா செவ்வாய் சனியும் சேரணும். அதான் கூட்டம். எப்பொழுதெல்லாம் கோச்சாரத்தில் செவ்வாய் சனி இணைகிறதோ அப்பொழுதெல்லாம் நாட்டில் கலவரங்கள் வெடிக்கும், கூட்டங்கள் கூடும், பஞ்சாயத்து நடக்கும். ரைட்டுங்களா? இப்ப இந்த பையன் ஜாதகத்துல வச்சுக்கிட்டு நாம சொல்றதுக்கு உண்டான ரூலை கண்டுபிடிச்சிட்டாலே போதுமானது. அவர் இப்படித்தான் இறந்தார்னு சொல்றதுக்கு நம்ம வரலைனாலும் கூட, அது ஓரளவுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியலனாலும் கூட அது தேவையில்லை அதுக்கு ரூல். ஆனால் அப்பாவுக்கு ஆபத்து உண்டுங்கிறத கண்டுபிடிச்சாலே போதுமானது. என்னை பொறுத்த மட்டும் அதுவே. கோச்சார செவ்வாய் இருக்கும் போது சனி பகவான் தொடர்பு அந்த பாதிப்பு ஏற்படுங்க ஐயா. கட்டாயம் கட்டாயங்க ஐயா. அங்க ராகு சம்பந்தம் வந்தா அது தந்தையாருக்கு பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாங்க ஐயா. சூரியன் தொடர்புல. ஆமா, சூரியன் தொடர்புல ராகு சம்பந்தம் வரணும். ஆனா சந்திரன் தொடர்புல கேது சம்பந்தம் வந்தாதான் அம்மாவுக்கு பாதிப்பு. கரெக்டா புடிச்சிட்டீங்க. சந்திரனுக்கு கான்டாக்ட் கேது வரணும், அப்ப அம்மாவை பதம் பார்த்துட்டு வந்து. சந்திரன் கூட ராகு சேர்ந்தா ஒண்ணும் பண்ணாது, சந்திரன் கூட கேது சேர்ந்தாதான் பெரிய ஒரிஸ். அதே போல சூரியன் கூட கேது சேர்ந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை, சூரியனோட ராகு சேர்ந்தா தான் பிரச்சனை. எல்லாத்துக்குமே ஒரு எண்டு கார்டு போடணும்னா ராகு வரணும். ராகு இல்லாம எதுவும் இல்லை. கரெக்டா அது என்னோட ஜாதகத்துல கூட அந்த பாதிப்பு கொடுத்துருங்க ஐயா. அங்க கோச்சாரத்துல ராகு மீனத்துல இருக்கும்போது சூரியன் விருச்சிகத்துல இருக்குங்க ஐயா. அப்பாவுக்கு அப்பதான் அதிகமான பாதிப்பு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடிதான் ராகு உள்ள வரும்போது பெரிய பாதிப்பு கொடுத்துருங்க ஐயா. 1 வருஷம் அவரு எந்த வேலையும் செய்யாம பெட்ல இருக்கிற மாதிரி இப்பதான் நடமாடுறாருங்க ஐயா. கரெக்டா கொடுத்துருது. இப்பதான் வேலையே செய்யறாரு இல்லைங்களா? இதுல சுற்று கணக்குகள் கூட இருக்கிறது. 1, 2, 3, 4 அது போல மினிமம் 3 தான். நீங்க சனியே வச்சுங்க, ஒரு மனுஷனுக்கு சனிங்கிறது என்ன வருது? 3 சுத்து தான், அவ்வளவுதான். 30, 90 தான். 90 ஜாஸ்தி. இப்பெல்லாம் 2 சுத்து தான். இல்லைங்களா? இப்பெல்லாம் 2 சுத்து தானே. 30, 60 தானே சார்? அவ்வளவுதான். சுற்றுகள்ல நீங்க பாருங்க, அவ்வளவுதான். இந்த பையன் ஜாதகத்துல சனி எங்க இருக்கிறது? கடகத்துல இருக்கு. அப்ப அந்த கடகத்துக்கு அந்த சனி போய் அடைஞ்சது அப்படின்னா ஒரு சுற்றுன்னு அர்த்தம். அப்ப கடகத்துல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணா 2வது சுற்றுன்னு அர்த்தம். இந்த பையன் ஜாதகத்துல ராகு எங்க இருக்கிறது? லக்னத்துல இருக்கு. அப்போ அங்க வருது அப்படின்னா 18 டச் பண்ணுதுன்னு அர்த்தம். 18 டச் பண்ணுதுன்னு அர்த்தம். 17 வயசு 10 மாசம் ஆயிடுச்சுங்க. ஆமா. அதே போல
எந்த ஒரு கிரகமும் இருக்கக்கூடிய இடம் ஒண்ணு இருக்குது இல்லைங்களா, அந்த இடம் கொடுத்த அதிபதி நல்லா இருக்கணும், வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க, ஹவுஸ் ஆஃப் சிஸ்டம். ஆமாங்க, ஒரு 6ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்துல இல்ல, நீங்க சூரியன் இருக்கிற வீட்டை பாருங்க. செவ்வாய் யாரு கூட இருக்கா? செவ்வாய்க்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் என்ன? ஒண்ணுமே இல்ல. செவ்வாய்க்கு சுத்தமா வேல்யூ இல்ல. ராகு வந்துட்டாருங்க. ஆமா, செவ்வாய் கூட ராகு சேர்ந்துடுது. செவ்வாய்க்கு முன்னும் பின்னும் கிரகம் பாருங்க, முன் வீட்டுல பாருங்க கிரகத்தை, பின் வீட்டுல பாருங்க கிரகத்தை, இருக்காது. இல்லைங்களா? இப்படி எல்லாம். அப்போ அந்த வீடு கொடுத்த அதிபதினு ஒருத்தர் இருக்காரு இல்லையா? இப்ப உங்களுக்கு வேலை கொடுக்கறாரு, அவரால் சம்பளம் கொடுக்க முடிஞ்சா தானே அவர் ஓனர். சம்பளம் கொடுக்க முடியலன்னா அவர் எங்க போய் ஓனர் இல்லையா? அது போல இந்த செவ்வாய்க்கு பலம் இல்லை சுத்தமா. அப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது ஒரு சிஸ்டம் நீங்க எடுத்துக்கணும். எப்பவுமே செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அதிபதி பார்க்கணும். டெபாசிட் தியரின்னு படிச்சிருப்போம் நாம. இந்த டெபாசிட் தியரியில வீடு கொடுத்த அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். செவ்வாய் ராகு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கி செவ்வாய் சுத்தமாவே கெட்டு போயிட்டாரு. முன்னும் பின்னும் கிரகம் இல்ல. அவரு அங்க அதாவது சூரியனும் செவ்வாயோட வீட்டுல இருக்கு. அங்க இப்ப நடத்தக்கூடிய புத்திநாதனும் செவ்வாயோட வீட்டுல இருக்கு. ஆமாங்க, இல்லைங்களா? ஆமாங்க. இதுல இதுதான் சார் விஷயம். அப்ப நம்ம டெபாசிட் தியரியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர திசைங்கிறது ரொம்ப நல்ல திசை. நல்லதா கெட்டதுங்களா? நல்ல திசை தாங்க. 4-9 குடையவன். அது 4-9 குடையவனுடைய திசை 4ஆம் வீட்டுல இருந்து திசை நடத்துறான் இல்லைங்களா? அப்ப நல்ல திசை. பையனுக்கு நல்ல யோகம் வரணும். 4-9ன்னா அப்பாவுக்கு யோகம் தான் இங்க பேசுற மாதிரி வருது. ஆனா அப்பாவுக்கு சோகம்ங்கிறத நம்ம கொஞ்சம் டீப்பா பார்த்தா தான் தெரியுது. என்ன சார்? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இப்போ அருமை சூப்பரா சொன்னீங்க. அதாங்க ஐயா, சுக்கிரன் சுகஸ்தானத்துல 4ல இருக்கு, ஆட்சியா இருக்குது. ஆமாங்க ஐயா. இப்ப இந்த சுக்கிர தசைனாலே அப்பாவுக்கு நல்ல ஒரு வண்டி வாகனம் வீடு எல்லாம் கட்டிடுவாங்க, நல்லா அமைஞ்சிருவாங்க, நல்லா வாழ்க்கை பணம் நல்லா பண பணத்தோட வாழ்வாங்க அப்படி சொல்றீங்க. நான் சொல்லுவாங்க ஜாதகன்றதை பொதுவா சொல்லுவான். ஆனா இது எப்படிங்க ஐயா நடந்துதான் சாத்தியமா இருக்குதுங்க ஐயா? நல்லாதான் இருக்குங்க, ஜாதகப்படி பார்த்தோம்னா நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இப்ப சூரியன் ஆட்சி பெற்றாரு. புதன் நட்பு, ராகு வீட்டுல அங்க ராகு கூட செவ்வாய் நட்பு. லக்னாதிபதி தான் மறைஞ்சிருக்காரு. லக்னாதிபதி சனிப்பு 6ல மறைஞ்சிட்டாரு. அவ்வளவுதான். அவருக்கு சிரமமா இருக்கு. ஆனா அப்பாவுக்கு எப்படி இதை நடந்ததுதான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு ஐயா. சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் மறுபடியும் விளக்கமா சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க. அவரு இந்த ரசியில குறுகிய காலத்துல பாத்தீங்கன்னா அவரு நிலப்புலன்கள்லாம் அதிகமா வாங்கியிருக்காருங்க ஐயா. விவசாயம் சம்பந்தமா நிறைய பாத்தீங்கன்னா அந்த கிணறு வெட்டுறது எல்லாம் நிறைய பண்ணிருக்காருங்க ஐயா. சரி சார். ஒரு பல லட்சம் ரூபாய் கணக்குல நிறைய சம்பாதிச்சிருக்கிறாரு. இந்த சுக்கர தசையில அந்த பையனுக்கு சுக்கர தசையில தான் அந்த செஞ்சு அதெல்லாம் அதிகமா பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா தான் அவரு இறந்துட்டார் 4 மாசத்துக்கு முன்னாடி. இன்னொரு ரூல் வச்சுக்கீங்க சார். எப்பொழுது சந்திரன் கேதுவுடன் இணைந்து ஒரு ஜாதகம் இருக்கிறதோ அந்த ஜாதகத்துல அப்பா தான் முதல்ல போயிடுவாருன்னு அர்த்தம். ஆமா ஐயா. சந்திரன் கேதுனா விதவை யோகம் ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. ஆமா சார். அது என்ன சொன்னீங்க? எனக்கு சரியா கேட்கல சார், திரும்ப சொல்லுங்க. மீனாபாலம்மாவா? ஆமாங்க சார். வணக்கம். வணக்கம்மா சார். நான் இப்பதான் வந்தேன் சார்.
பரவாயில்லைம்மா. அதாவது சந்திரன் கேது இணைவு இருந்தால் ஒரு ஜாதகத்தில், ஒரு குழந்தையுடைய ஜாதகத்துல சந்திரனும் கேது இருக்குன்னா, சந்திரன் என்றால் தாய், கேது என்பது விதவையை குறிக்கிறது. சந்திரன் பிளஸ் கேது விதவா யோகம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. ஆகவே அந்த குழந்தையுடைய ஜாதகத்துல இருக்கிறதால அப்ப விதவைனா யாரு விதவை? நிச்சயமாக தாயார் இருப்பார், அதற்கு முன்பாக தகப்பனார் தான் செல்வார் என்பதை நாம் சொல்ல முடியும். அப்படி பார்த்தா இது பேரனோட ஜாதகம் தானே, இதை வச்சே பேரனோட ஜாதகமா? ஏன் சார் பேரனோட ஜாதகமா இது? பையனுடைய ஜாதகமா? அதான் அவங்க அப்பா அம்மா தானே, அம்மாவை பத்தி பேசணும்ல அதுல. இந்த ஜாதகம் யாருக்கு? இது ஒரு குழந்தையோட ஜாதகம், அவருக்கு அப்பா இல்ல. சரிங்கம்மா. தெரியாதனால எனக்கு அது புரிஞ்சுக்க முடியல. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. நன்றி சார். நன்றி நன்றிப்பா. அப்ப நமக்கு புரியாத விஷயங்களும் நிறைய ஜோசியத்துல இருக்கிறது, ஜாதகத்திலே வருது பாருங்க. ஒவ்வொரு ஜாதகமும் ஒன்னொன்னு கத்து கொடுக்குது இல்லைங்களா? வேற அப்புறம் உங்க சந்தேகம்தான். ஜாதகத்தை பத்தி பேசிட்டோம், கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம்? 50 நிமிஷம் ஆகி போச்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. நாளைக்கு இந்த அப்ளைடு அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லியிருப்போம். போன வாரம் நடத்தின வகுப்புல பார்ட் 1 போன வாரம், இது பார்ட் 2ன்னு கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கலேன். அப்ளைடு அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன சார்? நிறைய பேர் போனில் கேட்குறாங்க. அப்ளைடு அஸ்ட்ராலஜி அப்படின்னா அப்ளை பண்ணால் அந்த ரூல் 100க்கு 100 பொருந்தி வர்றது, அதுக்கு பேர் தான் அப்ளைடு அஸ்ட்ராலஜி. ரைட்டுங்களா? தொழில்முறை ஜோதிடம், தொழில்முறையாக ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கும் ஜாதகம் பார்த்து பலன் சொல்றவர்களுக்கும் ஒரு நல்ல வகுப்பு. நீங்க தொழில்முறையா பண்ணணும், ஜோசியம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு அந்த வகுப்புல கலந்துக்கலாம். ஏற்கனவே நடத்தின வகுப்பு இருக்கிறது. இதற்கான குருதட்சணை 200 ரூபாய். 2 மணி நேரம் நடக்கும். வீடியோ ரெக்கார்டிங் வழங்கப்படும். அதுல என்னென்ன தலைப்புங்கிறதெல்லாம் அதுல போட்டிருப்போம். தலைப்பு பேரு அப்ளைடு அஸ்ட்ராலஜி. என்ன வேணாமலாமா? அவங்கெல்லாம் போன வாரம் வந்தாங்க. அந்த வகுப்புடைய தன்மை என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா இருந்தது சார். ஆனா அது நிறைய இன்னும் அதுல படிக்கணும். அத போன வாரம் அந்த 6, 8, 12 மட்டும் வச்சு பேசுறது. இந்த வாரம் வளர்ச்சிக்குரிய ஸ்தானங்களை பற்றி பேசுறது, பிளஸ் கோச்சார நகர்வுகள். இப்ப கோச்சாரமும் நமக்கு தெரியணும்ல, அது தெரியலன்னா சிக்கலா போகும். கோச்சாரத்தை மிங்கிள் பண்ணி பலன் சொல்லணும்ல, அடுத்து என்ன நடக்கும்னு. தசா புக்திகள் இப்ப இந்த ஜாதகத்துக்கே பாருங்க, தசா புக்திகள் ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறது இல்லைங்களா? ஆனா கோச்சாரத்துல இந்த பலன் தான் நடக்கணும்னு நாம சொல்லணும் இல்ல? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்ப கோச்சார கிரகங்களை அனுசரிக்கணும். கோச்சார கிரகங்கள்ல முக்கியமான கிரகங்களை அனுசரிக்கணும். முக்கியமான கிரகங்கள் 1 குரு, 2வது சனி, 3வது ராகு கேதுக்கள். அப்போ இந்த ஜாதகத்துல ராகு கேது எங்க இருக்கிறது? ராகு மீனத்தில் இருக்கிறது, கேது தற்பொழுது கன்னியிலிருந்து போயிட்டு இருக்குது. சனி எங்க இருக்குது? கும்பத்துல இருக்கு சார். சனி கும்பத்துல போயிட்டு இருக்குது. சரி, குரு எங்க போயிட்டு இருக்கிறது? ரிஷபத்துல குரு போயிட்டு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். இப்ப தசாபுக்திகள் ஒரு டைப்பா நடந்துகிட்டு இருக்கு. தசாபுக்திகளுக்கு உண்டான பலாபலன் நம்ம பார்த்த உடனே சொல்லலாம், அது வேற மேட்ரு, அது ஒரு பெரிய இது இல்லை. ஆனாலும் கூட கோச்சாரம்ங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு சுட்டி காட்டும், சொல்லலாம். ப்ரெடிக்ஷன்ஸ். ஐயா அந்த குரு வக்ரமானதும் ஒரு பாதிப்பு தாங்க ஐயா. குரு வக்ரமான பாதிப்பு தான் சார். அங்க சூரியனுக்கும் குருவுக்கும் தொடர்பு இல்லாம போயிருச்சு. இல்லைன்னா அங்க அந்த பாதிப்பை குறைச்சிருக்கோம்.
குருவோட பார்வை இருந்தா பாதிப்பு குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாங்க ஐயா. குருவோடைய பார்வை ஏன் இல்லைங்கிறீங்க? குரு இருக்கிறது யாருடைய வீட்டுல ஐயா? அப்பதான் வக்கரம் ஆயிட்டாரு இல்லையா? அப்போ வக்கரம் ஆயிட்டாரு. இவர் ஜாதகத்துல குருவுடைய பார்வை ஐயா கோச்சாரத்துல சூரியன் வரும்போது அங்க 7ஆம் இடத்துல வரும்போது வக்கரமாய் 6ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. அந்த இதுல ஆக நீங்க தப்பு. இந்த இது தப்பு. எப்பவுமே குருவுடைய கான்டாக்ட் இருந்தா தான் எதையும் பண்ண முடியும் சார். பிறப்பு இறப்பு எல்லாமே குரு தான் சார். பிறப்புக்கு மட்டும்தான் குரு, இறப்பு குரு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க கேக்குற அர்த்தம் எனக்கு புரியுது. நீங்க கேக்குற அர்த்தம் எனக்கு புரியுது. என்னன்னா நல்ல காரியத்துக்கு மட்டும் குருவுடைய தன்மையும் அசுப காரியங்களுக்கு குருவுடைய தன்மையும் இல்லாம போயிடுது அப்படிங்கிறது உங்க கேள்வி இல்லைங்கய்யா. அதாவது குரு அமரக்கூடிய இடம் பாதிக்குது, பார்க்கிற இடம் வந்து விருத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிருக்கு இல்லைங்கய்யா? ஆமா சார், அமரக்கூடிய இடம் பாதிக்கும், பார்க்கக்கூடியது விருத்தி ஆகுது. இல்ல குரு அக்கரமாயி சூரியன் கிட்ட தாங்க ஐயா போயிருக்காரு. போயிருக்காரு. போய் அந்த கான்டாக்ட் சொல்றேங்க ஐயா. அது கரெக்ட். மேல தானே போயிருக்காரு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரிங்க கரெக்ட். அப்ப குருவுடைய வேலை என்ன? அங்க போற இடத்துல என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சிடுவார். ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. ஆக்டிவேட் பண்ணிடுவாரு. ஆக்டிவேட் பண்ணிடுவாரு. இப்ப உங்களுக்கு மறுபடியும் சூரியன் மேல போனதாங்க பாதிப்பு அதிகமா கொடுத்துருக்காரு. சூரியன் மேல போயிருக்காரு. ஆமா. இப்ப இன்னொன்னு சார், வக்கரம் பெற்ற கிரகங்கள் இருக்கு பாருங்க. ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் 2 கிரகம் எல்லாம் வக்கரம் பெற்ற இருக்கும். அந்த ஜாதகம்லாம் நிறைய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருந்து தெரியுங்களா? ஆமாங்கய்யா, அது நிறைய பிரச்சனைகள் தப்பிச்சிருங்க. வக்கர கிரகம். வக்கர கிரகம் ஏன்னு கேளுங்க. அது வக்கரமா இருக்கு, முன்னோக்கி போகுதா பின்னோக்கி வருதான்னு ஒன்னும் தெரியாது. அது தப்பிச்சிரும். ஆமாங்க, தப்பிச்சிருங்க. ஆமாங்க. அதாவது குருவுடைய தன்மை என்னன்னா, நல்லவங்கிட்ட போனா நல்லவனுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுத்து நல்லபடியா பண்ணுவாரு. கெட்டவங்கிட்ட போனா அவனுக்கு அந்த கெட்ட குணத்தெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி விட்டு கொஞ்சம் சுத்த விடுவார் அவனை. இல்லையா? இப்ப நம்ம கிட்ட குருவுடைய தயவு இருந்தா நமக்கு எதிரிகளை வெல்லலாம். எதிரிக்கு குருவுடைய தயவு இருந்தா நம்மளை போட்டு அடிச்சு தும்சம் பண்ணிடுறான். இவ்வளவுதான் வித்தியாசம். அதுல வேற என்னங்க? ஏதோ கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சந்தேகம் கேட்கலாங்களே? சொல்லுங்க ஐயா. இதே இந்த பிறப்பு ஜாதகத்துல இப்ப குரு வந்து சூரியன் கூட இப்ப சூரியன் பார்த்திருந்தாலும் இப்ப விருட்சத்துக்கு போல உலகத்துல இருந்திருந்தாருன்னா பாதிப்பு குறையும் சொல்லலாமா ஐயா? ஆக்சிடென்ட்ல உயிர் பிழைச்சிருப்பாருன்னு சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. குரு வந்து இப்ப துலாத்துல இருந்திருந்தாருன்னா அவரோட பிறப்பு ஜாதகத்துல, சோ அப்ப வந்து சூரியனை பாப்பாருங்க ஐயா. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு மேபி ஆக்சிடென்ட் ஆகி திரும்ப நல்லா இருப்பாருன்னு சொல்லலாமுங்க ஐயா? நல்லா இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாங்கிறீங்களா? சொல்லாமான்னு எப்படிங்க அந்த சிச்சுவேஷன்? இப்ப குரு தொடர்பு பிறப்பு ஜாதகத்திலே சூரியனுக்கு இருந்துச்சுன்னா எப்படிங்கய்யா? இல்ல இல்ல ரைட் ரைட் இல்ல, நீங்க கேக்குறதெல்லாம் ரைட்டுங்கய்யா. பிறப்பு ஜாதகத்திலே குருவுடைய கான்டாக்ட் வந்து அந்த சூரியனுக்கு இருந்திருந்ததுன்னா சப்போஸ் அவருக்கு வந்து பாதிப்பு குறைஞ்சிருக்கலாமா சார் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க இல்லைங்களா? இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. குறைஞ்சிருக்கலாம், தப்பிச்சிருக்கலாம்னு அர்த்தம். எப்படின்னா அடிபடும், அடிபட்டு தப்பிக்கிறாரு அப்படிங்கறத எடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா குருவுக்குன்னு ஒரு குருவுடைய தன்மையே முற்றிலும் சுபத்தன்மை தான். இதுல என்னன்னா, ஆனா குரு வேற வழி இல்லை. எந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடத்துக்கு தக்கவாறு அவருக்கு அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட கர்மா. நீ எந்த இடத்துக்கு எந்த கிரகத்தோட சேர்றையோ
அதை சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்தணும். அப்படி அது ஒரு அவருடைய கர்மா அது. அப்போ குருடைய பார்வை கிடைத்திருந்தால் ஒரு மேபி வாய்ப்புகள் சொல்லலாம். புரியுதுங்களா? ஓகேங்க, நன்றி நன்றி நன்றி. அப்ப நம்ம முடக்கு தோஷத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுல இருந்து கணக்கிடுறோம்? முடக்கு தோஷம்லாம் தனுசு ராசியில இருந்து தான் கணக்கு பண்றோம் இல்லையா? மூலத்துல இருந்து தானே கணக்கு பண்றீங்க. மூலம் பூராடத்துல இருந்து இல்லையா சார்? ஐயா அதுல ஆக்சிடென்ட் ஆனது 6 பேரு. அதுல 4 பேரு ஸ்பாட்ல அவுட், 2 பேர் வந்து பொழிச்சுக்கிட்டாங்க. தப்பிச்சவங்க ஜாதகம் இருந்தா பிடிச்சிட்டு வந்துருங்க. சரிங்க. ரொம்ப ஈஸி. ரொம்ப இதெல்லாம் நம்ம வந்து பலன் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தப்பிச்சவங்க ஜாதகம் இருந்தா நம்ம அந்த அளவுக்கு அது யாருன்னு தெரியும். அதேதான் புரியுது. இல்லை சொல்றேன் நான். ஒரு வாய்ப்பு அவ்வளவுதானே. நாம இந்த மாதிரி ஜாதகங்கள்ல தான் நம்ம படிச்சு ரூல்ஸ் எடுத்துக்கணும். ஆமா. வேற என்னங்க சந்தேகம்? இல்லைங்க, அவ்வளவுதான். நல்ல ஒரு பதிவு, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஏதோ வாரம் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கும். தெரியாத விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான். ஒன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒன்னு நம்ம பேசுறோம். இந்த மாதிரி ஜாதகங்கள் இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்கன்னா இன்னும் வகுப்பு நல்லா சூடு பிடிக்க நிறைய பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இப்ப உங்களுக்கு பணம் நம்பர்ல அனுப்பிச்சுட்ருங்களா ஐயா? 200 ரூபாய். ஓ தாராளமா. நம்பர் இருக்குங்களா? நம்பர் இருக்குங்க ஐயா. நீங்க பதிவு போட்டிருக்கீங்க குரூப்ல, அந்த நம்பர் இருக்கு. ஆமா ஆமா, அதுல இருக்கு ஐயா. ஒரு டவுட்டுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப வீட்டுல 4 குழந்தை இல்ல 3 குழந்தை இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. ரைட்டு. இப்ப அப்பாவுக்கு நம்ம அப்பாவுடைய ஜாதகம் அப்ப வேலை செய்யுமா செய்யாதுங்களா ஐயா? அப்ப குழந்தை ஜாதகம் வேலை செய்யுங்களா? போட்டு அடிச்சுட்டா இருப்பாருங்க ஒரே வரி பூரா. எல்லா கேள்வியும் தூக்கி சாப்பிட்டு. 3 குழந்தை இருக்கு. 3 குழந்தைல எந்த ஜாதகத்தை அப்பாவுக்கு பாக்கலாம்? எதைத்தாப்பா பாக்குறது? எதை பாக்குறது? முதல்ல பாக்குறதா, 2வது பாக்குறதா, இல்ல 3வது பாக்குறதா? எதை பாக்குறதா? இல்ல அவர் ஜாதகம் எங்க போச்சுங்க? நல்ல கேள்வி. நீங்க ஜோதிட தொழில்முறை நல்ல கேள்வி. தொழில்முறை ஜோதிடர்கள் கேள்வி சரியான கேள்வி இது. டவுட் சொல்லுங்க ஐயா. அது கொஞ்சம் கிளியரா சொல்றேன். வந்த உடனே நான் அப்பாவை ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க, அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க, குழந்தை ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க. நான் யாரு ஜாதகத்தை பார்த்தா அவங்க நான் பலம் சொல்றேன் ஐயா. எதை பார்த்து சொல்றது? குழந்தை இதுல பாருங்க. இதுல நான் கூட சொல்றேன் உங்களுக்கு. குழந்தை ஜாதகத்தை பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்பாவுக்கு. 2வது குழந்தை ஜாதகத்தை பார்த்தா சுமாரா இருக்கும் அப்பாவுக்கு. சரிங்க ஐயா. 3வது குழந்தை ஜாதகத்தை பார்த்தா தூக்கி குழியில போட்டிருக்கும். சரிங்க ஐயா. இப்ப எதுக்கு சொல்றது ப்ரெடிக்ஷன்? இதுலதான் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா என்ன பண்றோம்னா, கடைசி குழந்தை ஜாதகத்தை நாம் வெரிஃபை பண்ணுங்கள். அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அது தாய் தகப்பனுக்கு 100% நடக்கும். கடைசி குழந்தை அது 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 5 குழந்தை கூட இருக்கலாம். நன்றி. கேள்விய ஒரு குழுவுல கேட்டு பல பேர் பல தலைய பிச்சுக்கிற அளவுக்கு இதே கேள்விய கேட்டேன். இந்த கோவிந்தன் சார் கேட்ட இதே கேள்வி. ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஜாதகம் இல்ல, 3 குழந்தை இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எந்த இதுபடி நம்ம பாக்கலாம் அப்படின்னு கேட்டேன் சார். அதே போலவே அவரும் கேட்டுட்டாரு. என்னோட மனசுல இருந்த அந்த கேள்வி
அதம்மா கடைசி உள்ளவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுல என்ன இருக்கோ அது அப்படியே அம்மாவுக்கு தீர்க்கமா இருக்கும். ரைட்டுங்களா? இது மனசுல இருக்கு. ஆமா, இந்த கேள்வி மனசுல எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கு. அது நீங்க இப்ப ஓடிக்கிட்டே இருக்கு. ஆண் பெண் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஐயா. ஆண் பெண் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. கடைசி குழந்தை ஜாதகம். இப்ப இதுல கோவிந்த சார் கேட்டாரு, என்ன கேக்குறாரு, இதுல அவங்களுடைய ஜாதகம் எங்க போச்சு சார்? அவர் பிறக்கும் போது ஆண்டியா பிறந்தாரு, ஒண்ணுமில்ல. மூணு குழந்தை பிறந்திருக்கு. மூணாவது குழந்தை பிறந்த உடனே டாப் அமோகமா போயிட்டாரு, எக்குதப்பா போயிட்டாரு. அப்ப அவர் பருத்து சாட்டு என்ன சார் அது? அது அவ்வளவுதாட்டாது. அவர் பிறக்கும் போது ஆண்டியா பிறகுன்னு அவர் ஜாதகத்துல இருக்குது. அப்புறம் இது எப்படி சார் மாறுது? எங்க மாத்துச்சு அப்படின்னா அந்த கர்மா தான் மாத்துச்சு, வேற ஒண்ணு. அந்த கர்மா தான் மாத்துது. இத்தனாவது குழந்தை இப்படி பிறக்கணும், இந்த குழந்தை பிறந்த பின்னுதான் உன் தலைவிதி மாற வேண்டும் என்பது அவருடைய ஜாதகத்திலே இருந்திருக்கும். அது நமக்கு சரியா தெரிஞ்சிருக்கல, தெரியல அந்த விதி. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு முதல்ல பெண் குழந்தை. சரிங்க. ரெண்டாவது பெண் குழந்தை. மூணாவது போய் திருப்பத்தூர்ல ஸ்கேன் பார்த்தேங்க ஐயா. பையமா பிறக்குமான்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஜோதிடமா படிக்கிறேன், எனக்கு இந்த ஜோதிட பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க ஐயா. சரிங்க ஐயா. அவங்க பெண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. ஸ்கேன் பார்த்தேன். சரி. நான் என்ன பண்ணா, அவங்க அபார்ஷன் பண்ண சொன்னா நான் பண்ணலங்க ஐயா. பாவம்னு சொல்லிட்டு நான் குழந்தைய பெற்றுக்கிட்டேன். அந்த மூணாவது பெண் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2 வயசு ஆகும்போது நான் வீட்டுல கட்டிட்டுங்க ஐயா. நல்லாதான் இருக்கிறேன். ராகு தசை நடக்குதுங்க ஐயா. ராகு 10ல இருக்கிறாருங்க ஐயா, லக்னத்துல இருந்து. அது நல்லாதான் இருக்குங்க ஐயா. ஆனா அது இன்னொரு விஷயம் ஐயா, எனக்கு இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை கேக்குறாங்க ஐயா. எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு கேக்குறாங்க ஐயா. அதுதான் எப்படின்னு சொல்ல தெரியலங்க ஐயா. ஏங்க உண்மையிலே கோவிந்தன் சாரை பாராட்டுறேன் நான். எனக்கு தெரிஞ்சு தெரியலன்னு சொல்லி இப்பதான் ஒருத்தர் வந்திருக்காரு. அது கிளியரா சொல்ல தெரியல. லக்னாதிபதி 5ஆம் அதிபதி ஆண் வீட்டுல இருந்து ஆண் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க ஐயா. ஆனா பார்வையெல்லாம் இருக்குனுங்க ஐயா. சுக்கர பார்வை, குரு பார்வை, நம்ம வளர்ப்பு சந்திரன், நம்ம ஒளி மிகுந்த பார்வையெல்லாம் இருந்தா அப்படி சொல்றதா இல்ல எப்படி எடுத்துக்கிறதே தெரியலங்க ஐயா. இல்ல புத்திர பாக்கியத்தை பொறுத்து மட்டும் இல்ல ஐயா, புத்திர பாக்கியத்தை மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே நாடியில தீர்வு உண்டு. நான் இந்த இடத்துல நாடியத்தான் பெருமையா சொல்ல வேண்டியது இருக்கு. ரைட்லா? நாடி ஜோதிடத்துல இதுக்கான தீர்வுகள், இந்த குழந்தை தான் பிறக்கும், முதல் குழந்தை ஆண், 2வது குழந்தை பெண், 3வது குழந்தை இப்படிங்கிறதெல்லாம் நாம டிசைட் பண்ண முடியும். அது 100க்கு 100 சரியாகவும் வரும். அதனால அதை பத்தின விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ஜாம்னு வந்துடலாம். சரிங்க சரிங்க. அவங்க ஜாதகம் பார்க்க வரவங்க ஷார்ட்டா தான் கேக்குறாங்க ஐயா. நான் எனக்கு எங்க பக்கத்துல பெண்ணு கிடைக்கும், எப்ப கல்யாணம் நடக்கும், எனக்கு என்ன குழந்தை பிறக்கும், மாமா எனக்கு உதவியா இருப்பாரா அப்படின்னு ஒரு 10 கேள்வி தான் கேக்குறாங்க ஐயா. முதல்ல நம்ம இங்க நம்ம காரகத்தை பத்தி ஆதிபத்தியம் சொல்லிக்கலாம். அவங்க கேக்குறது அவங்க வர மாட்டாங்க ஐயா. கேட்க மாட்டாங்க. நாளைக்கு சாயந்தரம் சொல்ல பாயிண்ட் சொல்லுங்க. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க மறக்காம எங்க போனாலும் வந்துடுங்க. உங்க கேள்விகள் 90 கேள்விகளுக்கு 90% நாங்க பதில் சொல்லிடுறோம். வாங்க. நன்றிங்க நன்றிங்க. சரிங்க. சரிங்களா? ஆமா, எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் இருந்தா எல்லாரும் உங்க நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க. தொழில்முறை ஜோதிடர் ஆகணும், நீங்களும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றியும் வணக்கங்களும். நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி.